வணக்கம். என்னோட பேர் பார்த்தீங்கன்னா பிரசாந்த் கண்ணன். இந்த சேலம் மாவட்டங்க தலைவாசல். நம்ம பார்த்தீங்கன்னா ஆதிசிவன் வர்மக்கலை வைத்தியசாலை வச்சிருக்கிறோம். இங்கே என்னென்ன சம்மந்தமான பிரச்சனைகள் வைத்தியம் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முட்டியில் ஏற்படக்கூடிய வலி. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சர்வைகள்லையும் ஒரு சில பேருக்கு டிஸ்க் பல்ஜாக இருக்கும், ஜவ்வு வீங்கிட்டு நரம் போட்டு அழுத்திட்டு, அதனால தோள்பட்ட கழுத்தில் வலியாக இருக்கும். இது சம்மந்தமான முதுகு தொண்டரம் சார்ந்த அனைத்து வகையான பிரச்சனைகளும் வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி பக்கவாதம், மூளையில் பிளட்டு கிளாட் ஆகிட்டு ரத்த கசிவு ஏற்பட்டு அதிகப்படியான ப்ரெஷர்னாலேயோ இல்லை அறியப்பட்டதுனால அதனோட தாக்கத்தினாலேயோ ரத்த கசிவு ஏற்பட்டு மூளையிலிருந்து கை கால் நரம்புல அடைப்பு உண்டாகிட்டு பார்த்தீங்கன்னா சர்க்கரை தாக்கம் அதிகமாகிட்டு கை கால் மறுத்து போன மாதிரி இருக்கும். காலில் ரத்தோட்டம் போகாமல் பேர் செருப்பு தட்டாமல் கூட தெரியாது. அந்த மாதிரியான உணர்வுகள்லாம் இருக்கும். கால் மறுத்து போகிற மாதிரி தன்மைகள் இதெல்லாமே இருக்கும். இது சர்க்கரைனால நரம்பு பாதித்து ரத்தோட்டம் சரியாக அவங்களுக்கு போகிறது கம்மியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த மாதிரி பாதிப்புகள் வரும். இதுக்கு நம்ம வைத்தியம் பார்ப்போம். சர்க்கரை சம்மந்தமாக இருக்கக்கூடியவங்களுக்கும் வைத்தியம் பார்ப்போம். அதேமாதிரி ஒரு சில பேர் சர்க்கரையினுடைய தாக்கம் அதிகமாகிட்டு நரம்பாய்கள் கை தூக்க முடியாமல் இருப்பாங்க. சர்க்கரை பேஷண்ட்டில் ஒரு 10ல் ஒரு 3 பேருக்கு இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும். கை தூக்க முடியாது, புரோக்கன் சோல்டர்னு சொல்லுவாங்க, தசை இருக்குன்னு சொல்லுவாங்க, தோள்பட்டை வலின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான சம்மந்த பிரச்சனைகளுக்கும் வைத்தியம் பார்ப்போம். அதேமாதிரி கை கால் முட்டியில் ஏற்படக்கூடிய ஜவ்வு தேய்மானம், அடிப்பட்ட வலி, இந்த மாதிரி சம்மந்தமான பிரச்சனைகளுக்கும் வைத்தியம் பார்க்கலாம். இப்போ மேலிருந்து கீழே விழுகிறாங்க அப்படின்னா விழுந்த உடனே உங்களுக்கு முதுகு தண்டத்தில் ஒரு நரம்பு அழுத்தம் ஏற்பட்டுரும். ஜவ்வு வீங்கிட்டு நரம்பு போட்டு அழுத்திக்கிட்டு இருக்கும். அதனால் டிஸ்க் பல்ஜுன்னு சொல்லுவாங்க. இதை இடுப்பு வலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் நிறையா சொல்லுவாங்க. L1, L2, L3, L4 டிஸ்க் பல்ஜுன்னு சொல்லுவாங்க. கழுத்தில் ஏற்பட்டுச்சுன்னா C3, C4, C5 ஜவ்வு நசி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது முதுகு தண்டத்தில் கூட ஜவ்வு பாதிப்பினால் வரக்கூடிய தொந்தரவு தான். இதுக்கு நம்ம வைத்தியம் பார்ப்போம். வர்மக்கலையில் உள்ளுறுப்பு சார்ந்த பிரச்சனையும் வைத்தியம் பார்க்கலாம். நம்ம அடிப்பட்டனால் ஏற்படைய பாதிப்புகளுக்கும் சார்ந்த வைத்தியம் பார்க்கலாம். அகவைத்தியம், புறவைத்தியம். அகவைத்தியம் 32, புறவைத்தியம் 32. இது சம்பந்தமாக இருக்கிற அனைத்து வகையான நோய்களுக்குமே எந்த ஒரு செயல்பட்டு ஏற்படாமல் சித்திரல் வழியிலிருந்து பாரம்பரிய மருத்துவ முறையில் வைத்தியம் பார்க்கலாம். அதே மாதிரி வெரிகோஸ் வெயின், காலில் நரம்பு சுருண்டுக்கிட்டு நரம்பில் காலில் இருக்கக்கூடிய தமனி சரியான செயல்படாதனால ரத்தோட்டம் மேலே ஏறாதனால உங்களுக்கு பிளட்டு கிளாட் ஆகிடும். ரொம்ப நேரம் நிற்கிறதோ ரொம்ப நேரம் உட்காந்தே இருக்கிறவங்க திடீர்னு நடந்தாங்கன்னா ரத்த ஓட்டம் மேலே போகாதனால அவங்களுக்கு ஒரு அழுத்தம் ஏற்பட்டு நரம்பு சுருண்ட மாதிரி இருக்கும். அப்போ அந்த மாதிரி தொந்தரவுகளுக்கும் வெரிகோஸ் வெயின் சம்மந்தமான பிரச்சனைகளும் வைத்தியம் பார்ப்போம். அதே மாதிரி கிட்னி சம்மந்தமாக, கிட்னியில் யூரியா கிரேட்டின் அதிகமாகிட்டு கழிவுகள் வெளியேறாதனால ரத்தத்தில் அவங்களை உள்ளே தங்க ஆரம்பிக்கும். அதனால் உடலில் அரிப்பு, கை கால் வீக்கும், சாப்பிட்டாங்கன்னா வாந்தி வந்துடும், எத்தளிச்சிட்டு இருக்கும். இந்த மாதிரியான தொந்தரவுலாம் அவங்களுக்கு காமிக்கும். கிட்னி சம்மந்தமாக இருக்கக்கூடிய அனைத்து வகையான பிரச்சனைகளுக்குமே வைத்தியம் பார்ப்போம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கல்லீரல் சம்மந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கல்லீரலில் எத்தனை வகையான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி நம்ம அதுக்கு வைத்தியம் பார்ப்போம். உள்ளுறுப்பு சார்ந்த எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் வைத்தியம் பார்க்கலாம். அதே மாதிரி உடல் வலி சம்மந்தமாக இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம வைத்தியம் பார்க்கலாம். நம்ம வைத்தியசாலை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதிசிவன் வர்மக்கலை வைத்தியசாலை, தலைவாசல், யூனியன் ஆஃபீஸ் பஸ் ஸ்டாப்லேயே இருக்குது. என்னோட கான்டாக்ட் நம்பர் தரேன். ஃபோன் பண்ணிவிட்டு கேட்டு வாங்க.